வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, உன் ஜாதகத்தை பார்த்தேன். கும்ப லக்னம், தனுசு ராசி. சனியும் குருவும் சேர்ந்து உன்னை ஒரு விசித்திரமான, அதே சமயம் ரொம்ப அறிவான ஆளா மாத்தி வச்சிருக்காங்க போலயே. ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சனி பகவான் லக்னாதிபதி, குரு பகவான் ராசிநாதன். ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல என் கேரக்டர் எப்படி இருக்கும்னு உனக்கு தோணுது? சிம்பிளா சொல்லணும்னா நீ ஒரு மாடர்ன் சன்னியாசி மாதிரி. அதாவது உலக அறிவும் இருக்கும், அதே சமயம் மத்தவங்களுக்கு உதவணுங்கிற அந்த தர்ம குணமும் இருக்கும். நீ எப்பவும் மத்தவங்க போற பாதையில போக மாட்ட, உனக்குன்னு ஒரு புது ரூட்டு போடுவ. சில நேரங்கள்ல நீ பேசுறது மத்தவங்களுக்கு ரொம்ப ஓப்பனா, அதாவது முகத்துல அடிச்ச மாதிரி இருக்கும். ஆனா அதுல உண்மை இருக்கும்ல. ஆமா, எனக்கு இந்த பொய் சொல்றது, சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அதனாலேயே நிறைய பேர்கிட்ட கெட்ட பேர் கூட வாங்கியிருக்கேன். அதான் உன் ஸ்டைல். ஆனா உன் மனசு ரொம்ப இளகினது. மத்தவங்க கஷ்டப்பட்டா உடனே ஹெல்ப் பண்ண ஓடுவ. ஃபேமிலில கூட நீ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்ப. உன் ஒய்ஃப் இல்லனா ஹஸ்பண்ட் கிட்ட கூட ஒரு அறிவுபூர்வமான விவாதம் பண்ணுவ. உன் பசங்களுக்கு நீ ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்ப. அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்ப. ஆனா உங்க அப்பா அம்மா கூட அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா அவங்க பழைய காலத்து ஆளுங்க, நீ அப்டேட்டட் ஆளு. கரெக்டா சொன்னேன். வீட்ல ஏதாவது பிரச்சனைனா எல்லாரும் என்கிட்ட தான் வருவாங்க. பிசினஸ் இல்லனா வேலை விஷயத்துல நான் எப்படி இருப்பேன்? உனக்கு இந்த ஐடி, ரிசர்ச் இல்லனா டீச்சிங் ஃபீல்டு ரொம்ப நல்லா வரும். முக்கியமா யாருக்காவது அட்வைஸ் பண்ற கன்சல்டிங் வேலைன்னா நீ தான் பெஸ்ட். நீ ஒரு இடத்துல வேலை செஞ்சா அங்க இருக்கிற மேலதிகாரிகளுக்கு உன் மேல ஒரு தனி மரியாதை இருக்கும். ஏன்னா நீ வேலைய பெர்ஃபெக்ட்டா முடிப்ப. ஆனா உனக்கு யாருக்காவது அடிமையா இருக்கிறது பிடிக்காது. அதனால லேட்டா ஆனாலும் சொந்தமா பிசினஸ் பண்ண தான் ஆசைப்படுவ. ஆமா, எனக்கும் அதான் தோணுது. பொருளாதார ரீதியா எப்படி இருக்கும்? சேமிப்பு தங்குமா? கும்ப லக்னக்காரங்களுக்கு சேமிப்புல ஒரு தனி டேலண்ட் உண்டு. அனாவசியமா செலவு பண்ண மாட்ட. ஆனா தனுசு ராசிங்கிறதால கோயில் விசேஷம், தர்ம காரியம்னா தாராளமா செலவு பண்ணுவ. உனக்கு நிலம், வீடு மேல முதலீடு பண்றது பின்னாடி பெரிய லெவல்ல கை கொடுக்கும். ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, யாருக்காவது கைமாத்தா பணம் கொடுத்தா அது திரும்பி வர லேட் ஆகும். அதனால கொஞ்சம் யோசிச்சு கொடு. ஓகே. அப்புறம் என் ஹெல்த், அப்பப்போ கால் வலி வருதே. கரெக்ட். கும்பம்னாலே கால் நரம்புகள்ல கொஞ்சம் கவனம் வேணும். அப்புறம் தனுசு ராசிங்கிறதால இடுப்பு வலி வரும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்காத. காரம், எண்ணெய் கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஏன்னா செரிமானத்துல அப்பப்போ சின்ன சின்ன தொந்தரவு வரும். டெய்லி தியானம் பண்றது உன் மனசுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நீ நிறைய யோசிச்சுட்டே இருப்ப, அது உனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி இருக்கும்? உனக்கு டிராவல் பண்றது ஒரு மருந்து மாதிரி. ஊர் ஊரா சுத்துறது, புது கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்.
புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதும் வெளிநாடு போற வாய்ப்பும் உனக்கு நிறையவே இருக்கு. டிரைவிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமா போய்க்கோ. மத்தபடி டிராவல் உனக்கு எப்பவும் ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும். அப்போ மொத்தத்துல என் லைஃப் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஜேர்னியா இருக்கும்னு சொல்ற. கண்டிப்பா உன்கிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கையும் நேர்மையும் தான் உன்னோட மிகப்பெரிய பலம். சனியோட நிதானமோ குருவோட அருளும் உனக்கு எப்பவும் இருக்கும். மத்தவங்க உன்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு கவலைப்படாத. நீ போற பாதை சரியானது. இந்த சமுதாயத்துல ஒரு அறிவுஜீவியா நீ காலம் பூரா புகழோட இருப்ப. நல்லா இருப்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா. என் மனசுல இருந்த பல குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. இனிமே இன்னும் தெம்பா இருப்பேன். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.